ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்துட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்களே. இப்போ நான் யூஸ்ஃபுல்லான ஒரு 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் ரோட்டுக்கு பக்கத்துலேயே முளைச்சி கிடக்குது பாருங்கள். இதான் பெருநெருஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பிடுங்கிட்டு போய் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ ஒரு செடி நான் பிடுங்கிட்டேன். இப்போ இந்த செடியை வச்சு என்ன பண்ணுறேன்னு காட்டுறவாங்க. இப்போ ஒரு குண்டாவில் தண்ணி மோந்தாச்சு. இப்போ இந்த செடி என்ன பண்ணுறோம்னா உதறிட்டு இந்த குண்டாவுக்குள்ளே விட்டு நுழைக்கணும். நுழைச்சி இப்போ இந்த தண்ணி எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படியே கலக்கிட்டே இருக்கணும். இப்படியே இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எப்படி எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? தேங்காய் எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி ஊற்றுது தண்ணி. தேங்காய் எண்ணெய் மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள். பிசு பிசுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எதுக்குடா அந்த தண்ணியை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியை குடித்தா ஸ்டோன் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க கூட சரியாயிருவாங்க. கிட்னி ப்ராப்ளம் வராது, குறைக்க முடியும். சரிங்களா? இது ரேவதி பாப்பா பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வராமல் இருக்கிறக்கும் இந்த மாதிரி பண்ணி தண்ணி குடிக்கலாம். ஏன்னா ஈஸியாக கிடைக்கிறது. நம்ம மாத்திரை மருந்து வாங்கி தின்னா தான் எச்ச கெடுதல் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ முதல்ல சொல்லியிருக்கிறேன். இந்த செம்பருத்தி பூ அப்படியே சாப்பிட்டா போதும். இதய நோய் வராது, ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணிடும். அந்த மாதிரி நிறையா நன்மைகள் அதில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று கடைசியாக இங்கே பாருங்கள், எத்தச்சோடு பழம் பார்த்திங்களா? இந்த செடியிலேருந்து தான் பொறித்தேன். இந்த எலுமிச்சம்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.